வணக்கம். இன்றைக்கி அரிசி அரைக்காமல் இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ரவா இட்லி. அரிசி ரவையும் எடுத்துக்கலாம், சாதாரண நம்ம கேசரிக்குன்ற ரவையும் எடுத்துக்கலாம். ரவா 3 கப் எடுத்துக்கிறேன். 3/4 கப் அளவு இருக்குது, அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். 3/4 டம்ளர் அளவு 3/4 கப் அளவு உளுந்து. வெந்தயம் வேணால் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். ரவாவும் உளுந்தும் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து ஊறிடுச்சு. கிரைண்டர்லையாவது மிக்சியிலையாவது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தெளித்து கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைப்பட்டுடுச்சு, அள்ளிடலாம். அரைச்ச மாவு அதில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்ச ரவையை இதில் அப்படியே சேர்த்து உரைச்சி வைக்கணும். கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுன்னா மிக்சியிலையாவது கிரைண்டர்லையாவது அரைக்கையில் இந்த ரவையும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு எடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் கலந்துக்க போகிறேன். தண்ணி ரொம்ப இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு. நல்லா அடித்து கலக்கணும். கையை கொண்டு நல்லா உரைச்சி எடுத்து வைக்கணும். அப்போ தான் நல்லா இப்போ மூடி வச்சிடலாம். புளிச்சு பொங்கி வந்ததும் இட்லியை வச்சுக்கலாம். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ இட்லி செஞ்சிடலாம். வெந்துடுச்சு, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா பூ போல் வந்திருக்கு. நான் இதுக்கு இட்லி ரவா எடுத்திருக்கேன். நன்றி.